ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். அதாவது பசில் ஜோசப் நடித்த ஒன் மேன் இப்போ தான் முந்தானத்து ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு கதை. அதாவது கேரளா மாநிலம் கொல்லத்தில் நடக்கிற ஒரு கதை. அதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது 25 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த நகையை கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னா வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் தான் ஹீரோ. திருப்பி அந்த நகை கொடுக்கல அவங்க, அதாவது வில்லன் குரூப்பும் அப்புறம் அந்த பெண் வீட்டுக்காரங்களும் அவங்களும் வறுமையில் இருக்கிறவங்க. இதை ஸ்க்ரீன் பிளேல எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. படத்தில் நடிச்சிருக்கிற பசில் ஜோசப் அவர் ஏற்கனவே மின்னல் முரளி போன்ற படங்களை இயக்கி இருந்திருக்கிறாரு. குருவாயூர் அம்பல நடையில் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த படம். அந்த படமே சிறப்பாக நடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு அவரோட படம் ஜெய ஜெய ஹே, அதுவும் ஹாட் ஸ்டாரில் தான் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு சூக்ஷம தக்ஷினி, இந்த நஸ்ரியா மேடம் நடித்த படம் அது. அப்புறம் இந்த பொன்மேன். இது எல்லாத்த விட ஹைலைட் என்னென்னா, பசில் ஜோசப்போட ஆக்டிங், அவரோட நடிப்பை பார்த்து பராசக்தி படத்தில், சிவகார்த்திகேயன் சார் படத்தில் அவர் ஒரு ஒரு முக்கியமான கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு. கூடிய விரைவில் பகத் பாசில் மாதிரி ஒரு சூப்பர் ஆர்டிஸ்டாக பசில் ஜோசப்பும் வருவார்னு நம்புகிறோம். யதார்த்தமான நடிப்புக்கு பேர் போன அந்த பசில் ஜோசப்புக்கு தமிழ்நாடு சினிமா ரசிகர்கள் சார்பாகவும் சினிமா பார்வையாளர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசில் ஜோசப் சார்.